கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்த வசனமாக தேவன் அருளும் வார்த்தை சாமுவேலின் 1 புத்தகம் 1 அதிகாரம் 17 வசனம். 1 சாமுவேல் 1:17. சமாதானத்துடனே போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளை இடுவாராக. ஆமென். கடந்த 4 மாதங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்த தேவன் இந்த 5வது மாதத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுதே சமாதானத்துடனே போ என்று ஆசீர்வதிக்கிறார். நீங்கள் எந்த விதமான காரியங்களில் கலங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையானது சமாதானத்தோடே போ என்பதாகும். இந்த சமாதானம் உலகம் தருகிற சமாதானம் அல்ல, கர்த்தர் தருகிற சமாதானம். இது என்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தர் எப்படிப்பட்ட சமாதானத்தை தருகிறார் என்பதை வேதத்தின் வாயிலாக நாம் தியானிப்போம். முதலாவது, சமாதானத்தோடே போ, உன் விண்ணப்பம் நிறைவேறும். உங்களுடைய விண்ணப்பம் எதுவாக இருந்தாலும் சரி, அதனை இன்றைக்கு வாய்க்கும்படி நம்முடைய தேவன் கட்டளை இடுகிறார். அந்நாளைப் போல நீங்கள் எவற்றிற்கெல்லாம் உங்கள் இருதயத்தை ஊற்றி கண்ணீரோடு ஜெபித்தீர்களோ அவை எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்கும்படி செய்ய போகிறார். நீங்கள் இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உங்கள் விண்ணப்பத்தின்படி அவர் உங்களுக்கு கட்டளை இடுவார். ஆகையால் நீங்கள் சமாதானத்தோடே போங்கள். அந்நாளைப் போல உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்ட நிம்மதியோடு சமாதானமாக போங்கள். அந்நாளை நினைந்தருளிய தேவன் உங்களையும் நினைந்தருளுவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? 2வது, சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கும். இயேசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்றார் என்பதை மார்க் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். முதல் காரியத்தில் ஏலி மூலமாக பேசிய தேவன் இங்கு இயேசு கிறிஸ்து மூலமாக பேசுகிறார். இன்று முதல் உங்கள் வேதனை நீங்கும். உங்களுடைய எல்லா விதமான வேதனைகளையும் நான் நீக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் சமாதானத்தோடே போங்கள். எத்தனை அற்புதமான தேவன் பாருங்க. அதாவது 12 வருஷமாக பெரும்பாடுள்ள ஸ்திரீ எந்த விதத்திலும் சுகமடையாமல் தன் சொத்தை எல்லாம் செலவழித்தும் பலனில்லாமல் இருந்த நிலையில் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நான் தொட்டால் சுகமாவேன் என்ற பரிபூர்ண விசுவாசத்துடன் அத்தனை ஜனக்கூட்ட மத்தியிலும் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டு சுகம் பெற்றவளை பார்த்து இயேசு என்ன சொல்றாரு? மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போய் உன் வேதனை நீங்கி சுகமாய் இரு என்று ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் கர்த்தரின் மேல் பரிபூரண விசுவாசத்தோடு அவரை கிட்டிச் சேரும் பொழுது உங்கள் வேதனை எதுவாயிருந்தாலும் அது நீங்கி சுகமாய் இருக்க கட்டளை இடுகிறார். 3வது, சமாதானத்தோடே போ, நீ
ஆசீர்வதிக்கப்படுவாய். அவள் தனக்கு கொண்டு வந்ததை தாவீது அவள் கையிலே வாங்கி கொண்டு அவளை பார்த்து, நீ சமாதானத்தோடே உன் வீட்டுக்கு போ. இதோ நான் உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து இப்படி செய்தேன் என்றான் என்பதை 1 சாமுவேலின் புத்தகம் 25 அதிகாரம் 35 வாசிக்கிறோம். அதாவது அபிகாயில் தன் கணவன் நாபாலின் அடாத செயல்களை கண்டு வருந்தியதோடு தம் மக்களுக்கு உதவி செய்த தாவீதுக்கு நிச்சயம் உதவி செய்ய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தாவீதுக்கும் அவனோடு இருந்தவர்களுக்கும் தேவையான உணவும் திராட்சை ரசமும் எடுத்துக்கொண்டு தாவீதுக்கு எதிர்கொண்டு போய் தாழ பணிந்து தன் கணவரின் பிழைக்கு மன்னிப்பை வேண்டுகிறாள். அவளுடைய தாழ்மையும் பணிவும் தாவீதின் கோபத்தை கட்டுப்படுத்தியதோடு, நான் பாவம் செய்யாதபடிக்கு, என் கைகளில் இரத்தக்கரை படியாதபடிக்கு என்னை தடுத்த உன்னையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக என்று ஆசீர்வதித்ததோடு சமாதானத்தோடே போ என்றும் அனுப்புகிறான். கர்த்தர் மற்றவர்களுக்காக உங்களை தண்டிக்க மாட்டார். அவர் மிகவும் அன்பானவர். கர்த்தர் உங்கள் முகத்தை பார்த்துதான் இன்னமும் ஆசீர்வதிக்கிறார். யார் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், நீங்கள் நீதியோடும் நேர்மையோடும் நடந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதோடு உங்களை கொண்டு உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். அன்று அபிகாயில் துஷ்ட கணவனின் துஷ்ட செயலுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்டதோடு தாவீதுக்கும் அவனை சார்ந்தவர்களுக்கும் தேவையான உணவையும் கொடுத்ததால், உன் சொல்லை கேட்டு உன் முகத்தை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று தாவீது சொன்னது போல இன்று கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்கிறார், நீ சமாதானத்தோടെ வீட்டுக்கு போ, நான் உன்னோடே கூட இருக்கிறேன் என்று. எத்தனை அற்புதமான வாக்குத்தத்தம்! இந்த வாக்குத்தத்தம் நம் வாழ்வில் நிறைவேற அன்னாளைப் போல நம் இருதயத்தை ஊற்றி கர்த்தரிடத்தில் ஜெபிப்போம். பெரும்பாடுள்ள ஸ்திரீயைப் போல பரிபூரண விசுவாசத்துடன் அவர் சமூகம் அமர்ந்து அவரையே நோக்கி பார்ப்போம். அபிகாயில் போல நீதியோடும் நேர்மையோடும் நடந்து நமக்கு நன்மை செய்தவர்களை மறக்காமல் அவர்களுக்கு தேவையான சமயத்தில் தேவையான உதவிகளை செய்வோம். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட நம்முடைய அனைத்து விண்ணப்பங்களுக்கும் அவர் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பாராக. சமாதானத்தோடே அவர் பாதம் அமர்ந்து அவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எங்களை அதிகமாய் நேசிக்கும் எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த வருடம் துவங்கி 4 மாதங்களை கண்ணின் கருமணி போல பாதுகாத்து இந்த 5வது மாதத்திற்குள் அடியெடுத்து வைக்கும் பொழுதே சமாதானத்துடனே போ என்று ஆசீர்வதிக்கிறீரே, உமக்கு கொடான கொடி நன்றி 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 அப்பா. உலகம் கொடுக்கும் பிரகாரமான சமாதானம் அல்ல, உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு அளிக்கிறீரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அதோடு எங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் பூர்த்தி செய்வதாக வாக்களித்திருக்கிறீரே, அதற்கு கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக தேர்வு எழுதி ரிசல்ட்டுக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பாரும் அப்பா. அடுத்த வகுப்பு, அடுத்த பள்ளி அல்லது கல்லூரி என்று அடியெடுத்து வைக்க வேண்டுமே, அதற்குரிய பொருளாதார தேவைகள் சந்திக்கப்பட வேண்டுமே என்று
கவலையோடு உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று எங்களை காண்கின்ற தேவனாய், எங்கள் குறைகளை தீர்க்கிற தேவனாய் இருந்து வழிநடத்தி வருகிற கிருபைக்காக கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் அப்பா. ஆம் தேவனே, நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. குறிப்பாக வியாதியஸ்தர்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய தழும்புகளாலான கரத்தால் அவர்களை தொட்டு சுகமாக்கும். இந்த மாதம் மட்டுமல்ல, இனி வரும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழ கொடுத்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி 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 என்று நன்றி பலிகளை செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கணமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful and safeful month. God bless you all. Have a blessed month.